ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபீல்டு கேமிங் சொல்யூஷன்ஸ். நீங்கள் பார்க்க போகிறது வந்து Msts எப்படி இன்ஸ்டால் பண்ணி விளையாடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது ஒரு மூணு ஸ்டெப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஃபைலு, ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்ச மாதிரி HEADPHONE ஒருத்தவங்க இந்த வெப்சைட் லிங்க் ஒன்று கொடுக்குறேன், அதை போய் நான் பாருங்கள். இதில் போயிட்டீங்கன்னா இந்த வெப்சைட் டைரக்ட் லிங்க் வேணால் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டோடது வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு பாருங்கள், எல்லாமே போட்டிருக்காங்க. நம்ம எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தெரியல. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணோம்னா அந்த இதெல்லாம் நம்ம தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணணும். அதான் இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே, இது டேரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஒன்று மீடியா ஃபைல், மெகா, கூகுள் ட்ரைவ் மூணில் இந்த ஜி ட்ரைவே எடுத்துக்கோங்க, ஏன்னா அதே வேகமாக ஏறும். ஓகே, அதை கிளிக் பண்ணிக்கலாம். மணித்தான் லோட் ஆகும். அந்த ரோபோட் கொடுத்துருங்க. இந்த மணிக்கு அடுத்த வருஷம் கூப்பிட்டு போயிட்டே இருக்கும். அதை நீங்கள் கண்டுக்கிறாங்க, எடுத்து விட்டுருங்க. கிளிக் டு கண்டினியூ கொடுத்துருங்க. இங்கே ஒரு 10 நிமிஷம் ஜெனரேட் லிங்க் ஆகி முடிக்கணும். அதுலேயும் நம்ம இந்த ரூட் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ரூட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். எடுத்து வச்சுருங்க. எந்த ரூட்டுனா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நம்ம தமிழ்நாடு ரூட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ரூட்டோட லிங்க் வந்து மறுபடியும் போய் HEADPHONE சைடு அடிக்கணும். சாரி, டெலகிராம் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிட்டேன். அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பிளேஸ் ஃபார் Msts மேலே டவுன்லோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். வெப்சைட் வந்து எப்பவுமே வச்சுக்கோங்க, இந்த கேம் விளையாடுறதுனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு டவுன்லோட் வரும், அதை கொடுத்துருங்க. இதில் ரூட் கிளிக் பண்ணுங்கள். இது அது வந்து வேறு மாணிக்கு இருக்கு, என்னன்னு தெரில. மாணிக்கு வருது, விட்டுறலாம். ஏன்னா நான் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துட்றேன், ஓகேவா? ஏன்னா எஸ்ஆர் வெட்டுன்னு வந்துருக்கு. சாரி, இந்த இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரூட்டு வேறு சுற்றிக்கிட்டே இருக்குது. கெட் லிங்க் கொடுத்துருங்க. 10 வாட்டி சுற்றும். இது 10 செகண்ட் முன்னாடி கெட் லிங்க்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ட்ரைவ் லிங்க் ஓப்பன் ஆயிடும். ட்ரைவ் லிங்க் ஓப்பன் ஆயிரும். டவுன்லோட் கொடுத்துருவாங்க. உங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணி இதை இந்த இடத்துல லாகின் பண்ணி வச்சுங்க. விசிட் சைட் கொடுங்க. எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. டவுன்லோட் அனிவே கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், நான் கேன்சல் கொடுத்துட்றேன். நம்ம ஏதாச்சும் ரூட்டுக்கு நம்ம வந்து நீங்கள் 3மே டவுன்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் 3 எடுத்துக்கோங்க, ஃபேஸ் 4 எடுத்துக்கோங்க, ஃபேஸ் 1 எடுத்துக்கோங்க. ஃபைனல் வெர்ஷன் தான் நல்லாயிருக்கும். 3மே டவுன்லோட் பண்ண ரூட்டு எந்த டவுன்லோடு ரூட்னு இருக்குல்ல, அது இன்ஸ்டால் பண்ணுங்க.
இதில் 3 பார்ட் இருக்கும். உங்களுக்கு எதாவது ட்ரான்ஸ்ஃபார்மாக எடுத்து இதே மாதிரி கொடுத்து அதே டிரைவ் லிங்க் ஓப்பன் ஆகும். இதே மாதிரி டவுன்லோட் பண்ணிடுங்க. ஃபைனல் பிளாஸ்டும் அப்படித்தான். இப்போ ஃப்ரீ டவுன்லோட் இருக்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் ஒரே ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, நான் டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு மொத்தம் 15 பார்ட்டுக்கிட்ட இருக்கும். முடிச்சுட்டு வச்சுருங்க எல்லாத்தையும். நான் டவுன்லோட் பண்ணி வச்சு அதில் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்குள்ளே இந்த 240 அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. மணிக்கு வந்துடும். ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இதில் மூணு இருக்கும். நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்களே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருங்க எக்ஸிட் மூலமாக. இந்த மாதிரி வந்துருக்கும். இது டபுள் இது வெயிட் பண்ணுங்கள். இது பொறுமையாக தான் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அக்ரி. எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த இடத்தோட லொக்கேஷன் கொடுத்துருங்க. நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஓகே, இன்ஸ்டால் ஆகி முடியட்டும். கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, 86% இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 25% இன்ஸ்டால் ஆகட்டும். வெயிட் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணுறப்ப நிறைய எரர் வரும். கேம் முடிஞ்சு நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, வந்துருங்க, வெளியே வந்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேட்டா. உங்கள் வந்து விண்டோஸ் 10னா இதை யூஸ் பண்ணுங்கள். 8.1 10னா 7னா மேலே அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் 10 எடுத்துக்கலாம்.
எடுத்துகிட்டு நீங்கள் கேம் எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணீங்க அந்த இடத்துல அந்த இது கொடுத்துருங்க லொக்கேஷன். சாரி, வேறு நம்ம இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதாக இருக்குது, இந்த இடத்துல கொடுத்துருங்க. இன்சூரன்ஸ் ஓகே, வெளியே வந்துடலாம். அந்த ரெஜிஸ்டருக்கு இன்னொன்று இருக்கும், அதை காப்பி பண்ணி இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கேட்கவும் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஓகே வந்துடுச்சு. இப்போ நம்ம கேம் எந்த இடத்துல போனோமோ நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடும். எல்லாம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ட்ரெயின் கேம் பேசிக் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இனிமேல் தான் அவன் ரூட் இன்ஸ்டால் பண்ணணும். ஓரளவுக்கு ட்ரெயின் செட் இருக்கு, இன்னும் நிறையா இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம. ஓகே, இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ண சொன்ன ஃபைல்ஸ்லாம் இந்த இருக்குது. நான் உங்களை டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பேன். இந்த 3 பார்ட்டு ப்ளஸ் 4 ஒரு 7 பார்ட்டு மொத்தம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு போக சொல்கிறேன் நான். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம் வேணாம், அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இது கடைசியில் பார்த்துக்கலாம். போயிட்டு ஃபஸ்ட்டு பார்ட் ஏ, பார்ட் ஏ பார்ட் ஏ வேணாம், இது மெயின் ஃபோல்ட்ரு பி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டு ரூட்ஸ் இதுக்குள்ளே போயிட்டு இதை அப்படியே தூக்கி உங்களை விட்டுருங்க. கொஞ்சம் லேட்டாகவும் டைம் எடுக்கிறதுக்கு. இப்போ 57% வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறட்டும், அவசரம் மட்டும் படாதீங்க, மொத்தமாக நீங்கள் போயிடும். பொறுமையாக இருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவுக்கு. இந்த கேம் வந்து 60 ஜிபி வரைக்கும் நம்மளுக்கு விளையாட போயிட்டே இருக்கும். ஜிபியாக கொஞ்சம் இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் அடவும் சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க, விளாண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் நீங்கள். இந்த மாதிரி மைனஸ்னு ஒன்று ஏறும், அதுதான் ரொம்ப பொறுமையாக ஏறிக்கிட்டு இருக்கும். அதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க, அவசரம் மட்டும் பற்றாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக, அப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும். என் வீடியோ புரியாட்டி கூட ரூட்டுக்கு வேணால் தனியாக வேறு மாதம் ஒரு யூடியூப்பில் கூட அடித்து பாருங்கள்,
வேறு எதுவும் வீடியோ இருந்தால் கூட நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி போட்டிருக்கேன். புரியாத பட்சத்துக்கு வேணால் வேறு வீடியோ வேணால் அடித்து பாருங்கள். மற்றபடி நான் பேசிக் கேம்லாம் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் புரியும். ஓகே, 99% வந்துருச்சு, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம இது மட்டும் இன்ஸ்டால் ஆயிருக்கு. இன்னும் டெக்ஸ்டர் எல்லாம் கொடுக்கணும். இந்த பார்ட்டு பி தான் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. பார்ட் ஏ இருக்கட்டும், நான் கடைசியில் சொல்கிறேன், அப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டு சி எடுங்க. ஓ வாய் டெக்ஸ்டர்ஸ்ன்னு இருக்கும். டெக்ஸ்டர்ஸ் அப்படியே எடுத்து இங்கே போட்டுருவாங்க. இதெல்லாம் ரொம்ப பொறுமையாக நம்ம பண்ணணும் இதெல்லாம். ஏன்னா கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் மொத்தமாக போயிடும். நல்லாவே இருக்குது. அப்படியே மாணிக்கு வெள்ளை கலரில் மாதிரி, சிமெண்ட் கலரில் மாதிரி ரூட்டு எரர் வரும். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து புரியலாட்டி எனக்கு டெலகிராம் வந்து கீழே குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பார்ட் சி ஏறிடுச்சு. அடுத்த பார்ட்டு சி முடிஞ்சோடனே பார்ட்டு சி 4 கேட்கும். அது ப்ரோஸ் கொடுங்க. இந்த இருக்குது பார்ட் அடிக்கி. நீங்கள் எல்லாம் ஒரே ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. பார்ட் டி கேட்கும், அது கொடுத்தீங்கன்னா அதுவே இன்ஸ்டால் ஆகிரும். எடுத்து வைக்கணும் கூட அவசியம் இல்லை, நான் அவசரப்பட்டு எடுத்து வச்சிட்டேன். ஓகே, 1.43 GB. இது ஏறுறதுனா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏரோடாக் சிமுலேட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா ஏரோடாக் சிமுலேட்டர்னால் ரொம்ப ஈஸி, 2 ஸ்டெப்பு கூட கிடையாது. கேமை பேசிக் இன்ஸ்டால் பண்ணிட்டு மோடை போட்டிங்கன்னா பஸ் வரப்போகுது, வேறு எதுவும் இல்லை. அதனால தான் அதுக்கு நான் போடல. அது கேட்கப்பட்டவர் போட்டிருக்காங்க, அதனால நான் போடல. இது யாரும் என்கிட்ட கேட்கவும்ல அது எப்படி போடணுன்ட்டு. எல்லாத்துக்கும் தெரியும், அது ஈஸியான கேம். அது இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு விளாட்றப்போ ஒன்றும் தெரியாது, போக போக கொஞ்சம் ஏகப்பட்ட எரர்ஸ்லாம் வரும். எரர்னா லோகோ வராது, கோச்சஸ் வராது, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், கன்ட்ரிஸ் எடிட் பண்ணணும். அதெல்லாம் நான் எல்லாமே சொல்லிடுறேன். அதுக்கு நம்ம தனித்தனியாக நிறையா சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஏற்றணும். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு விளையாடுற மாதிரிக்கு நான் கொண்டு வந்துடுறேன், சொல்லி கொடுத்துட்றேன் விளையாடுறது அப்படின்ட்டு. போர் அடிச்சிச்சுன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நான் உங்களுக்கு திடீர்னு எதுவும் இடையில ஸ்கிப் பண்ண ஓட்டி விட்டால் எதுவும் உங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக போடுறேன். உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள். ஒரு 2 செகண்ட், ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிடுங்க. பார்க்குறேன்னா பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க, போர் அடிக்கும். எனக்கே இப்போ ஏற ரொம்ப லேட் ஆகுது. பிசி ஸ்பெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஏறும். எனது வெறும் 4 GB ரேம் தான். இந்த கேம் விளாட்றதுக்கு 2 GB ரேமே போதும். அதுக்காக 1 GB ரேம்லாம் விளாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரன் ஆகும், பட்டு அதனால் நல்லா கரெக்டாக விளாட முடியாது. ஓகே, இந்த மாதிரி நிற்கும், இது ஒரி பண்ணிக்கிறாங்க, வரும். வெயிட் பண்ணுங்கள், பிசி ஸ்பெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஏறும், வெயிட் பண்ணுங்கள்.
வரைக்கும் ஒரி பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்ட்டு சிடி நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அதை எடுத்து விட்டுக்கோங்க. அடுத்த அதே இது டெக்ஸ்ட் இருக்கும், அதை அப்படியே தூக்கி உள்ள போட்டுருங்க. கொடுத்துருங்க, ஏறட்டும், அவனுக்கு ஏறட்டும். எல்லாம் ஏறி முடிக்கட்டும். PS4 வந்து நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லுவீங்க, இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் PS4 சிம்பிள் தான், அது 3 ஃபைலை தூக்கி அப்படியே இதில் ஓட்டுருங்க, அவ்வளோதான். நான் சொல்கிறேன் அது அப்படின்ட்டு அந்த மாதிரிக்கே பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ் போடுறேன் நான். ஓகே, இன்ஸ்டால் ஆகிருச்சு, ஆல் இன்ஸ்டால் ஆகிருச்சு நம்மளுக்கு. செம்ம, நல்லாவே இன்ஸ்டால் ஆகிருக்கு, பரவாயில்ல. PS3 வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி இப்போ நான் சொல்லிடுறேன். அதே மாதிரிக்கு இந்த 3 டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ட்ரெயின் சிமுலேட்டர் ஃபோல்டருக்குள்ளே போயிருங்க, ரூட்ஸுக்குள்ளே போயிருங்க, இதுக்குள்ளே போயிருங்க. PS3 தூக்கி விட்ருங்க. PS4 இது ட்ரெயின்ஸ் கான்செப்ட்டு, ரெண்டுத்தையும் வந்து வெளியே பேஸ் பண்ணணும். இது வந்து ரெண்டுத்தையும் வந்து இதுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு பார்ட் பிஏ இதில் பேஸ் பண்ணிடுங்க. அடுத்த இது தூக்கி விட்ருங்க, பேஸ் பண்ணிவிட்டு அடுத்த பார்ட்டு ஏ வந்து அப்படியே மேலே ரூட்ஸ்லாம் அப்படியே பேஸ் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். இப்படியே பேஸ் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம ஓப்பன் ட்ரைல்ஸ்னு ஒன்று ஏற்றணும், அது ஏற்றினா தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஓப்பன் ட்ரைல்ஸ் வந்து நான் எப்படி ஏற்றுறதுன்னு சொல்கிறேன், கீழே லிங்க்கு தரேன், ஏற்றிடுங்க. ஓ மை காட், மறுபடியும் நான் ஃபஸ்ட்லேருந்து போகணும். ஓப்பன் ட்ரைவ்ஸ்ன்னு டவுன்லோட்னு போடுங்க, வாங்கிக்கணும் வரும். சரி, இது ஓப்பன் ஆகும், அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா டேரக்ட் லிங்க் வேணால் கொடுக்குறேன், ஓப்பன் ட்ரைவ்ஸு டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த வாணிக்கு இருக்கும். சாரி, வாணிக்கெலாம் இருக்காது, இது நான் வேறு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன். சாரி, ஓபிஎஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்துருங்க. நான் ஒரு வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வாணி தான் இருக்கும். எங்கே இருக்குன்னு எனக்கே கண்டுபிடிக்க முடியல. அந்த இருக்குது, ஓப்பன் ஆயிடுச்சு. இதை செட்டப் பண்ணிருக்கோம், அதை கொடுங்க. உங்களுக்கு டைரக்ட் லிங்க் கீழே கொடுத்துட்றேன், இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல இருக்கோ கொடுத்துக்கோங்க. இங்கே
இப்போ இன்ஸ்டால் ஆகட்டும். ஈஸி தான் அது. லோ எண்ட் பிசிக்கு செட்டிங் வேணும்னா தனியாக நான் வீடியோ போடுறேன் எப்படின்ட்டு. ஓகே, இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஒரு நிமிஷம் ஆகுமா. லான்ச் ஓப்பன் டைல்ஸ் கொடுத்துருங்க. நம்ம எல்லா காரியத்தையும் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம். நறுக்குன்னு என்ஜாய் பண்ணலாம். நேரம் வரப்போகுது. ஓகே, ஓப்பன் ஆகிவிட்டது. ஓப்பன் ஆகிட்டு ஆப்ஷன்கள் கொடுங்க. உங்களுக்கு எடுத்தோன்னெலாம் வராது. அது மாதிரி கண்டென்ட்டுக்குள்ளே போங்க. ஆடு கொடுங்க. நீங்கள் எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, மகேஷ் சாரி பேர் ட்ரைன்சிமுலேட்டர் அப்படியே ஓகே கொடுத்துருங்க. மேலே போயிட்டு ட்ரைன்சிமுலேட்டர் கொடுத்துருங்க. ஓகே, வந்துருச்சு. வெயிட் பண்ணுங்கள். இதில் போய் சதன் ரயில்வே V2 கொடுத்துருங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ண ரூட் வந்துருச்சு. ஒரு ஆக்டிவிட்டி யாருக்கு எனக்கு ஆக்டிவிட்டி எப்படி இன்ஸ்டால் பண்ணால் தனியாக ஸ்டார்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ரூட்டு ஸ்டார்ட் ஆயிருச்சு. வேறு லெவல் பண்ணலாம். ரூட் வந்து சாரி ஐயோ வெளியே வந்துட்டேனே. விடுங்க கவலையே வேணாம். ஸ்டார்ட் கொடுத்துருங்க. மணிக்கா வரும். இல்லை அந்த ஆக்டிவிட்டி எரர் வருது போல். இதை விட கொடுத்துருங்க. ஓகே. நான் 2-3 வாட்டி கொடுத்துட்டேன். குழப்பி விட்டுட்டேன் ஓப்பன் ரிலீஸாகவே. இப்போ டவுன்லோட் ஆகுது. கார்டு ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். இது வேறு எனக்கு பயமாக இருக்குது. திக்குன்னு இந்த மணிக்கு தான் லோட் ஆகும். PS3 ஃபைனல் ப்ளஸும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃபுல்லாக லோட் ஆகட்டும். வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லோட் ஆக லேட் ஆகும். ஓகே, இந்த மணிக்கு வச்சுக்கோங்க. லோட் ஆகட்டும். லோட் ஆகட்டும். வெயிட் பண்ணுங்க. லோட் லேட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். பார்த்துங்க. வண்டி வந்துருச்சு கூட. இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன